ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சேனலில் நம்ம ஒரு டையிங் கேக்டஸை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா எக்கினோப்சிஸ் பிங்க் வெரைட்டி. ஸோ நல்ல பிங்க் கலரில் பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடியது. இது எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் இந்த சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி தான். நான் அப்படி போய் பார்த்தேன்னா இந்த ஃப்ரண்ட் சைடு தான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த பிளான்ட்டை வந்து வச்சுருப்பேன் கார்டனில். இன்றைக்கி நான் யதார்த்தமாக பார்க்குறேன். பார்த்தா இந்த பேக் சைடு வந்துட்டு இந்த மாதிரி ராட் ஆகியிருக்கு. பாருங்கள், நல்லா தெரியும். தெரியுதுங்களா? முள்ளெல்லாம் தொட்டதுமே தானாக கலண்டு வருது பாருங்கள். ஃபுல்லாக ராட் ஆகிடுச்சு. ஆனால் வந்துட்டு ஒரு ஏரியா மட்டும்தான் ராட் ஆகிருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு? ஸோ வந்துட்டு இது யதார்த்தமாக நான் பார்த்தேன். ஸோ பார்த்ததுமே எப்போவுமே கேக்டஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான்ட் ராட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இம்மீடியட்டாக அதை எடுத்து அப்ரூட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிட்டா கூட ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சமாவது வந்து அதை காப்பாற்ற முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த குட்டி பப்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து நம்ம வேறு ப்ரொபகேஷன் பண்ணிடலாம். அண்டு இதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாதி கட் பண்ணி நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படின்ட்டு நீங்கள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பிளான்ட்டை வந்து நம்ம அப்ரூட் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்போ 2-3 டேஸாக தண்ணி நல்லா ஹெவியாக அடிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா ராட் ஆகிடுச்சு. பாட்டம் எல்லாம் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு இடத்துல மட்டும் ஏதோ ஆகியிருக்கு. எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. பட் இங்கே பாருங்கள், இங்கே மட்டும்தான் இப்படி ஆகியிருக்கு. பாட்டம்லாம் நல்லா கல் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை என்ன சேவ் பண்ண முடியுமா என்னன்ட்டு நான் சொல்கிறேன். பப்ஸு வந்துட்டு பப்ஸுமே கொஞ்சம் ராட் ஆகியிருக்கு. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த குட்டி பப் நல்லாயிருக்கு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இதையுமே வந்துட்டு க்ரோ பண்ண முடியும். இதை எடுத்து வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பக்கம் நல்லாயிருக்கு ஓரளவுக்கு. ஸோ இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே க்ராஸாக கட் பண்ண போகிறோம். ஒரு க்ளீனான நைஃப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது வந்துட்டு இப்போ க்ராஸாக கட் பண்ணிக்கலாம். தொடவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ முள் குத்துது. இது பாருங்கள், தெரியுதா எப்படி ராட் ஆகிருக்குன்னு? சென்டரில் வந்துட்டு ராட் ஆகியிருக்கு. கார்னர்ஸ் ரெண்டும் நல்லாயிருக்கு. அப்போ வந்துட்டு இந்த மேல் பகுதி கொஞ்சம் தான் ராட் ஆகிருக்கு. இதை நம்ம வந்து இப்போ சேவ் பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எக்ஸஸாக மேலே கொஞ்சம் நல்லாயிருக்கு இல்லையா? ஸோ இந்த எக்ஸஸாக இருக்கிற பகுதி கொஞ்சத்தையும் வந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இதை வந்துட்டு நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ராட் கூட இல்லை. நான் நல்லா டீப்பாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். இதிலலாம் ராட் அந்தளவுக்கு தெரில இல்லையா? ஆனாலும் ஏன் அதை கட் பண்ணி போட்டேன்னா, சின்னதாக லைட்டாக ராட் இருந்தால் கூட இது வந்து மறுபடியும் அழுகிரும். நான் இதில் வந்துட்டு சாஃப்ட்லாம் எதுவுமே அப்ளை பண்ண போகிறதில்ல. இதை அப்படியே நிழலில் வந்துட்டு 2 நாளைக்கு நான் காய வைக்க போகிறேன். இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக கேலஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுவேன்னா, எடுத்து ஜஸ்ட்டு பொல பொலன்னு இருக்க மண்ணில் சும்மா இந்த இப்படியே வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். கண்டிப்பாக இது வந்துட்டு ரூட் பிடிச்சி வரும். ரூட் பிடிச்சி வந்தோடனே அதை அப்லோட் பண்ணி அது வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இது மாதிரி நிறைய நான் ட்ரை பண்ணியிருக்கேன், வந்திருக்கு. ஸோ இதையும் பார்ப்போம். ஸோ அந்த கேக்டஸில் வந்துட்டு இந்த மேல் பகுதி வந்து இந்த சைஸ் தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சுது. ஸோ அதை காப்பாற்றி எடுத்தாச்சு. அதே மாதிரி பாட்டமில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் காப்பாற்ற முடிஞ்சுது. இது வருமா வராதான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ ரொம்ப பாட்டமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் ஓகே, இதையும் வந்து வச்சு பார்ப்போம். வந்தது அப்படின்னா இதோட அப்டேட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கேக்டஸ் வந்துட்டு அழுகி போகுது அப்படின்னா இது ஓவர் வாட்டரிங் அந்த மாதிரி எந்த ரீசனாக வேணாலும் இருக்கலாம். இங்கே கூட ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸ் வந்துட்டு அப்பப்போ விட்டு விட்டு மழை பெஞ்சுது. கண்டிப்பாக ஓவர் வாட்டரிங் தான். இங்கே பாருங்கள், தண்ணி எப்படி ஊற்றுது பாருங்கள். ஸோ மழையினால இருக்கலாம், இல்லைனா தண்ணி விட்டது சரியாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விதம் இப்போது கொஞ்சம் கேக்டஸ் வச்சு மெயின்டைன் பண்ணும்போது தெரியாது. நிறையா கேக்டஸ் இருக்கனால கொஞ்சம் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் தாராளமாக ஹோஸ் பைப் வச்சு அடிக்கிறாங்களா, அதனால் இந்த மாதிரி ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதை சேவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.